ஹாய், இன்னைக்கு வாசி கிச்சனில் என்ன பார்க்க போறீங்க? வெண்டைக்காய் பொரியலுங்க, பெப்பர் ஃப்ரைங்க. இது நம்ம வெண்டைக்காய் ஒன்று ஒன்றா நறுக்குனா நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. நம்ம ஒன்று நறுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 minutes அந்த மாதிரி ஆகிடும். நம்ம ஒரு மொத்தமாக வெண்டைக்காவை எப்படி ஈஸி மெத்தடில் நறுக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 வெண்டைக்காவை ஒன்றா வச்சுட்டு ஒரே இந்த பாகம் இருக்குது பார்த்தீங்களா, தலைபாகம் எல்லாம் ஒரே இதில் வச்சுட்டு அப்படியே ஒரு நறுக்கிட்டிங்கன்னா எல்லாமே க்ளீனாக பாருங்க இந்த மாதிரி வச்சுருந்தேங்க. வச்சுட்டு இப்போ ஒன்றா ஈவனாக வச்சுருங்க. குயிக்காக நான் கேமரா எடுத்துகிட்டே பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறேன், மற்றபடி வேறு ஒன்று அப்படியே நறுக்குங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் ஈஸியாக ஆகிடுச்சிங்களா. ஒன்று ஒன்றா நறுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே திருப்பிட்டு நீங்கள் அந்த நைஃப்லேயே கொஞ்சம் ஈவன் பண்ணிவிட்டு இப்போ நறுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இப்போ உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 முறை இந்த மாதிரி பண்ணிங்கனாலே ஒரு 300 கிராம் வெண்டைக்காவை ஈஸியாக ஒரு 2 minutesல நறுக்கிடலாங்க ஈஸியாக. அதுதாங்க உங்களுக்கு ஈஸி மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பெப்பர் ஃப்ரைங்க. இது ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. ஒரு தயிர் சாதமாகட்டும், இல்லை சாம்பார் சாதம், ரசம், எதுக்கு ஒன்றாலும் டக்குன்னு தொட்டுக்கலாங்க. உங்களுக்கு வீட்டிலேருந்து வரீங்க, ரொம்ப லேட் ஆகிடுதுன்னா கூட நம்ம இதை பார்த்து கொஞ்சம் வெங்காயம், ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் தாங்க இதில். தேவையான அளவு எண்ணெயும் கொஞ்சம் உப்பு இருந்தால் போதுங்க. லாஸ்ட்டில் தான் பெப்பர் தூளே போட போகிறோம் நம்ம. ஸோ இப்போ முதல்ல நல்லா தவா காஞ்சதும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பொடியாக நறுக்கின வெண்டைக்காவையும் இந்த வெங்காயம் ஆனியனையும் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ தவாவில் போட போகிறோங்க. இருங்க, தவா ஹீட் ஆகிட்டு தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, தேவையான அளவு எண்ணெயும் உப்பு இருந்தால் போதுங்க. ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிங்க, உங்களுக்கு எந்த அளவு வேணுன்னா கூட நறுக்கிக்கலாம். இப்போ தவா நல்லா காஞ்சிடுத்துங்க. இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் தானுங்க, ரொம்ப ஆயிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் ஆயில் போட்டாலே போதும். இந்த வெண்டைக்காய் நம்மளுக்கு ஈஸியாக, நம்ம ரொம்ப அதிகமாக ஆயில் சேர்த்தோம்னா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் இல்லைங்களா. அதனால் நம்ம இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் வெங்காயம் மட்டும் போயிட்டு ஒரு 3 நிமிஷம் லைட்டாக வதக்கினாலே போதும். ரொம்ப அந்த ஆனியன் ஒரு பொன்னிறமாக வரணும்னு அவசியம் கூட கிடையாது. சும்மா லைட்டாக நம்ம வதக்கினாலே போதுங்க. அந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வதங்க. ஆயில் கூட பாருங்கள் நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னா உங்கள் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண, இந்த வெண்டைக்காய் பாருங்கள் நிறம் வரல, கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெண்டைக்காவை போட்டுருவோம். இது நான் மினிமம் பார்த்தீங்கன்னா நான் 3 நிமிஷம் தாங்க வதக்குறேன். ரொம்ப நாள் வதக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்ததுன்னா 3 minutes தான், அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. வெண்டைக்காவை போட்டுட்டு நான் ஒரு 7 நிமிடம் தாங்க நான் இதில் வைப்பேன். அந்த 7 நிமிஷத்துலேயே நம்ம நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடணுங்க. சால்ட்டு இப்போ போடக்கூடாதுங்க. சால்ட் நான் மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் போடுவேன். பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சிங்களா. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். எனக்கு ப்ளைனாக பெப்பர்னால அந்த ஒரு டேஸ்ட் வரணும் அப்படின்றதுனால தாங்க நாங்கள் இந்த வெண்டைக்காய் ப்ளைன் வெண்டைக்காவே நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வெண்டைக்காவை போட்டு நம்ம வதக்கி எடுப்போம். ஓகே, அவ்வளோதாங்க. இது நம்ம லைட்டாக வறுத்துட்டு இதுக்கு ஒரு 2 minutes நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். ரொம்ப டீப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல் வெண்டைக்காய். நீங்கள் ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்டீங்கன்னா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கா வெண்டைக்காய், இல்லை அது நான் ஒரு 1 week ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கூட தெரியாது. இப்போ நம்ம வீட்லேயே வெளியே வாங்கிட்டு உடனே செய்கிறதால ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெண்டைக்காயை இப்போ நம்ம சாப்பிட போனோம். அதனால் வீட்லேயே செய்ய பழகிக்கிங்க. இது மினிமம் நான் இது தேவையான டைமே ஒரு காலவர் தாங்க. வீட்டிலேருந்து வந்ததும் ஒரு வெண்டைக்காய் நறுக்கி ஒரு தயிர் சாதம் வச்சு கூட நீங்கள் அழகாக வீட்டில் அழகாக சாப்பிடலாம். ஓகேங்களா, நான் சால்ட்டு இப்போ போடலைங்க. இப்போ நான் மூடி வைக்க போகிறேன். தண்ணியை விடலை, அந்த வெண்டைக்காயில் இருக்கிற தண்ணியை
அது கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா வெந்து போயிடும். ஸோ நான் தண்ணி விடலை, ஒரு 2 நிமிஷம் தாங்க நான் இப்போ நான் பரட்டிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் மூடி வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. அது ரொம்ப தீ வேண்டாம், ஏன்னா நம்ம தண்ணி விடாதனால காஞ்சிரும். சிம்மில் வச்சுருங்க. ஓகே, மூடி வச்சிட்டிங்களா? கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் தாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த 3 மினிட்ஸில் வந்து அந்த ஓரளவுக்கு குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், 3 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி மறுபடியும் சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு, முதல்ல போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கலர் மாறிடும், அதனால தான் நான் முதல்ல போடலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு ஒரு சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பரட்டுங்க. மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ், அவ்வளோதாங்க. எடுத்து உடனே சாப்பிட வேண்டியது தாங்க. எப்படி பச்சை பசேன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுப்போம். போதுங்க, இந்த சால்ட்டு போதும். உங்களுக்கு 1/2 kgன்னா அது தகுந்த மாதிரியே சால்ட்டு போடுங்க. நான் 300 கிராம் தான் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் சால்ட்டு. ஒரு 2 நிமிஷம் அப்படி பரட்டிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துட்டு அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்களுக்கு டெய்லி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னா ஐகான் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், எந்திரிச்சிங்களா? இப்போ உடனே எடுத்து அப்படியே பரிமாறி சாப்பிட வேண்டியது தாங்க. சாம்பாரோ ரசமோ தயிரோ குழம்போ எதுவாக இருந்தாலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இருக்கும். இப்போ நான் லைட்டாக கொஞ்சம் பெப்பர் போட போகிறேங்க. பாருங்கள், கொஞ்சம் பெப்பர் போட போகிறேன், ரொம்ப போடலை. காரன்றதுக்கு இது வெண்டைக்காய்க்கு இந்த பெப்பர் தாங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடும்போது மனசுக்கு நல்லா நிறைவாகவும் இருக்கும், அதே சமயம் திருப்தியாகவும் இருக்குங்க. ஓகேங்களா? பாய்ங்க, பாய். இப்போ பார்த்தீங்களா, ஃப்ரை பண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. இப்போ அழகாக சாப்பிட்றலாம். ஓகேங்களா? இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஓகே, பாய்.